ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலுமிச்சம்பழம் ஊறுகாய். ஸோ ஊறுகாய்னாலே அது அத்தையோட ஸ்பெஷல் தான். ஸோ மற்ற எந்த ஊறுகாவாக இருந்தாலும் இப்போது எல்லா ஊறுகாய்க்கு டாப் கூட வச்சாலுமே இவங்களோட ஊறுகாய் வந்து ஸ்பெஷல். இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லா ஊறுகாயுமே எலுமிச்சம்பழம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், ஸோ எல்லாமே பிரண்டை அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாயுமே சூப்பராக போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டு வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உப்பு போட்டு நல்லா வந்து அதை குலுக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ஒரு 25 டேஸ் கிட்ட வந்து நல்லா ஊறுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருந்தது, செகண்ட் டே இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து தேர்ட் டே நல்லா பழம் வந்து ஊறினதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ நேற்று ஊறுகாவை எடுத்து பார்க்கும்போது அந்த தோல் எல்லாம் நல்லா ஊறி போயிட்டு அது கிள்ளும் போதே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக எவ்வளோ வந்து மிளகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெந்தயம் வந்துட்டு ஒரு 25 கிராம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிடணும். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஸோ லைட்டாக சூடாகிற மாதிரி அந்த மிளகாயும் வெந்தயமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக இந்த ஃப்ளேவர் தான் அந்த ஊறுகாயோடைய டேஸ்ட்டே வந்து கொடுக்கறது. இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா சக்தி மசாலா இல்லை ஆச்சி மசாலா வந்து ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணுறாங்க. அத்தை ஸ்பெஷல் என்னென்னா நார்மலாக வந்து நல்லெண்ணெயில் தான் வந்து அவங்க ஊறுகாய் தாளிப்பாங்க. ஸோ மேபி அதனாலே என்னமோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுட்டாங்க. பிகாஸ் அந்த தண்ணியெல்லாம் போனால் ரொம்ப நாளுக்கு வராது, கெட்டு போயிடும் அப்படின்றதுனால நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் போட்டது. இது வந்து நம்ம ஆச்சி மசாலா அந்த ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்களோடது இந்த மிளகாத்தூள் அதில் வந்து 1.5 பேக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகாய் வந்து கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்லா ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஃப்ளேவர், டேஸ்ட்டு, அந்த கலரிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஃபைனலைஸ்டாக வந்து ஊறுகாய் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது, வேறு லெவல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாய் ஃப்ளேவர் பிடிச்சவங்க தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.